சாரி. இது எந்த ஆபீஸ்? போஸ்ட் ஆபீஸ். ஏன் சார் நீங்க இன்னைக்கு காலைல மருந்து சாப்பிடலையா? தலைவர் வீடு. எந்த தலைவரே? நம்ம ஆளுங்கட்சி தலைவர் சார். ஓ நம்ம தலைவரா? அப்படி புரியுற மாதிரி சொல்லியா? கமா. நீ மட்டும் என் கூட இல்லைன்னா என் டிஜிபி தொப்பி எப்போ பறந்துருக்கையா? ரொம்ப தேங்க்ஸ் சார். வெரி குட். உங்க தொப்பியை பறக்க விட மாட்டான் சார் இந்த சேதுபதி. தேங்க்யூ. ஹை நடிக. இந்த நடிகையோட பேர் என்னையா? இவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார். பிரியா அலெக்சாண்டர். நமஸ்காரம்மா. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. தெரியுமா? சாரி. நடிகை மாதிரி தான் இருக்கு. அந்த உடையப்பா முழு பைத்தியம். கரெக்ட். அவன் மச்சான் டிஜிபி ஒன்னே முக்கா பைத்தியம். உங்களை தான் சார். யூஸ்லெஸ் இடியட். இப்ப புடிச்சிட்டு வரான்ட்டு போனேன். எங்கயா? யாரு? உங்க மச்சான் உடையப்பாவ. ஓ அவரையா? சார் அவரு பணத்தை சரண்டர் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்லயே டூருக்கு போயிட்டாரு சார். என் மச்சானை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவரு இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு சார். உன்னையும் மச்சான் ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள போட்டுருவேன். அவன் டிஜிபி. இது விளையாட நேரம் இல்ல. நாம சொல்லித்தான் உடையப்பா இப்படி செஞ்சாருன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எலெக்ஷன் வரப்போகுது இல்ல? டிஜிபி உடனே உடையப்பாவுக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணு. நாடு உருப்படும். தாய் மண்ணில் ஈரம் உண்டு, தண்ணி அடிச்சால் வீரம் உண்டு. வணக்கம் பொண்டாட்டி வேணும். எல்லாரும் தூங்காச்சா? இனிமே யாரும் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்க வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்கும் 3 சென்ட்ல வீடு கிடைக்க போகுது. மயில உனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மச்சானுக்கு என் மயிலோட மச்சாதான். மயில எங்க காணும்? எங்க இருந்தாலும் விட மாட்டேன். இன்னைக்கு இருக்கியா? இன்னைக்கு விடிய விடிய தீபாவளி தான். தீபாவளி மஞ்சள் கலர் புடவை. அப்ப இதுதான் என் மயிலு. மயிலு யாரடி? என் மயில் ஆம்பளை குள்ள பேசுறா. என் மயிலு மாறி போச்சு. மயிலு மாறல நீ என்ன மாட்ட? ஏண்டா தூக்கம் வரலன்னு போட்டு வாங்கி கப்புன்னு கவுந்தாச்சு படுத்தா இப்படி குப்புன்னு எழுப்பி வரா? என் மயிலு கட்டின மஞ்ச புடவை எங்கடா? என் மயிலு மயிலு பறந்துருச்சு. எங்கடா? அங்கடா. நீ மஞ்சள் கலர் புடவை தான் கட்டிருக்கியா? நான் காட்டுப்பன ஃபுட்பால் மாதிரி இங்க வந்து உள்ற. பூச்சி கோல் அடிச்சுட்டான். இவ்வளவு நாள் ஆயும் உனக்கு உன் பொண்டாட்டி யாருன்னு அடையாளம் தெரியல? அடையாளத்தை தான் தேடினேன். அத அவன் தப்பா நினைச்சுட்டான். தினம் உனக்கு இதே வேலைதான். உத வாங்கியே சாவு. ஏன் சரசு, என் பொண்டாட்டி எங்க? அவளை பார்க்காம என்னால தூங்க முடியாது. அது சரி. அவ செகண்ட் ஷோ சினிமா பார்க்க போயிருக்கா. போய் ரவுஸ் பண்ணாம தூங்கு. சரசு, நீ எந்த ஷோக்கு போற? அதுக்கும் அடுத்த ஷோக்கு போறேன். நானும் வரட்டுமா சரசு? அடிச்சு சும்மா கடை. ஆசைய பாரு. இன்னொரு கட்டிங்க போட்டு கவுந்து படு. நானும் எவ்வளவு நாளா கேட்க உன் கூட ஒரு ஷோ பார்க்கணும் பார்க்கணும்னு பார்க்க முடியலையே சரசு. உள்ள போங்க. உட்காருங்க. ஏய் உட்கார சொல்லி டெஸ்ட் பண்றாங்கடா. சாதாரண கேஸ்னா ஸ்டேஷன்ல விட்டு அடிப்பாங்க. நீ அடிச்சது மினிஸ்டர் பையனாச்சே. வாங்க உட்காருங்க. அடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். உட்காந்தே வாங்கிக்கோ. ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்லைங்க, நான் நிக்கிறேன். உங்களுக்காக நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போயிருந்தீங்க? அதுங்க நம்ம ஏரியாவில் அம்மன் கோயில் திருவிழா. பசங்கள்லாம் வாழை மரம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க போயிருந்தேன். அது தப்புங்களா? ஒரு தப்பும் கிடையாது. உங்க பேர் என்ன? நெல்லிக்குப்பம் மணி. இவன் ராமு. உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அது எங்களுக்கு அட்ரஸ் கிடையாது இல்லைங்க. ஆனா போலீஸ் கூப்பிடறான்னு தெரிஞ்சுதான் ஓடி வந்திருப்போம். போலீஸ் இல்ல, நான் தான் வர சொன்னேன். ஏன் வர சொன்னேன்னா
உடையப்பா 1800 கோடி அந்த மாவட்டத்துக்கு கொடுத்தாரு இல்லையா? ஆமாங்க, டிவியில காட்டினாங்க. உடையப்பாவோட லெட்டர்ல ஏழைங்களுக்கான திட்டம் 2 ஏழைங்க கையில தான் ஒப்படைக்கணும்னு எழுதியிருக்கு. அப்படிங்களா? அந்த ஏழைங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க 2 பேரும் தான். நெல்லிக்குப்பம் மணி, நெல்லிக்குப்பம் ராமு. இந்த 1800 கோடி ரூபாய் திட்டம் முழுக்க உங்க 2 பேரோட தலைமையில தான் நடக்கணும். என்ன தேடுறீங்க? இல்லைங்க, கவர்மெண்ட்ல எங்க 2 பேர் பேரை போட்டிருக்காங்களான்னு. இந்தாங்க. படிச்சு பாருங்க. ஆமாப்பா, உண்மைதான். மணி ராமு. ஆண்டவா, என்ன அதிசயம். அம்மா, அமௌண்ட் ஏதோ சொன்னீங்களே? 1800 கோடி. 1800 கோடிடா. கோடியா? அம்மா, கோடிக்கு எத்தனை பூஜ்ஜியம்னு ஒரு குத்து மதிப்பா சொல்றீங்களா? நான் உங்களுக்கு வேண்டிய உதவியும் ஆலோசனையும் தரேன். உங்க மேற்பார்வையில தான் எல்லாம் நடக்கணும். மிகப்பெரிய பொறுப்பு. பணத்தை கொடுத்த உடையப்பா உங்க பேரை எழுதி வச்சதுனால அரசாங்கத்தால கூட உங்களை மாத்த முடியாது. சல்யூட் கருத்து இப்பதானே புரியுது. பணம் வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். புத்திசாலித்தனம் தானே எங்களுக்கு பிரச்சனையே. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உடையப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே அவரை தெரியுமா? கலெக்டர்மா, நானும் அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். அவருக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு? உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? உடையப்பா பணம் கொடுத்ததே அதிசயம்னா இது அதை விட பெரிய அதிசயமால இருக்கு. ஆமா கலெக்டர்மா, நாங்க தெருக்கூடி. இந்த கோடினால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருங்களா? ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமா வேலையை ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். அங்கிருந்து ஆரம்பிக்கணுங்களா? அது எங்க இருக்குதுங்க? அது இடம் இல்ல, வாழ்த்துக்கள்னு சொன்னேன். வாங்க. சரி ராம, நம்ம 2 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுடா. ஆமாப்பா. இந்த கடுகு சேர்த்துவாங்களாடா? அவனுக்கு வயசு பார்த்து என்னாச்சுண்ணே? மேல ஏதாவது கை வச்சாங்களா? ஏகப்பட்டது கொடுத்தாங்க. என்னதான் முடியல. ஆமா. அடுத்தது அநேகமா நீங்க 3 பேர் நினைக்கிறேன். சும்மாப்பா. ஏய், புடிங்கப்பா அவங்கள. நீங்க தானே நெல்லிக்குப்பம் மணி? வணக்கம். நான் வந்து காட்டுக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் முனியாண்டி. கார் கொண்டு வந்திருக்கேன், வாங்க சார் போலாம். ஐயா வேணாம். ஐயா வணக்கம். நான் மாந்தோப்பு கனி, கவுன்சிலர். உங்க வீட்டுக்கு நான் வரணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வேணாம், நானே உங்க வீட்டுக்கு வர்றேன். போலீஸோட வரேன். பாதுகாப்போட கூட்டு போறேன். என் கூட வாங்க ஐயா. ஐயா, நான் கணி சொல்றேன். இவனை விட பல வகையில நான் பெரிய ஆளு. நீங்க என் கூட தான் வரணும். ஐயா வாங்க. ஐயா முதல்ல எங்க ஊருக்கு வாங்க ஐயா. எல்லாரும் மனுவோட வந்திருக்கோம். எங்க யாருக்குமே வீடு இல்லையா, குடிக்க தண்ணி இல்லையா. எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. நல்லா இருப்பீங்க ஐயா. சீக்கிரம் தூக்கு. ஐயோ, நமக்கு பின்னால ஒரு சுனாமியே வருதுடா. சீக்கிரம் ஓடுறா. டோரை நானே ஓபன் பண்றேன். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஐயா. புதுசா வரவங்களுக்கு வந்து கதவு திறந்து விடுறீங்கன்னா என்ன வாட்ச்மேன் இருந்தாலே? வாட்ச்மேனா? காக்கி யூனிஃபார்ம் போட்டுறாருல, டிஜிபி. பிஜேபியில வாட்ச்மேன் வேற. நாங்க அங்கெல்லாம் போனது இல்லைங்க. வாட் யூ மீன்? மீனெல்லாம் இல்லைங்க, நான் கருவாடு தான் சாப்பிடுவோம். உங்க பேர் என்ன? மணி. உங்களை நான் மணி மச்சான் கூப்பிடலாமா? ஏன்? என் மச்சானோட மணி பூரா உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்க எனக்கு மணி மச்சான். ஆமா, திடுதிப்புன்னு வந்து எங்களை கார்ல ஏத்திட்டு வந்துட்டீங்களே, எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? அப்பா, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க பாருங்க. தம்பி, பழசெல்லாம் மறந்துடுங்க. இதோ பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்கு மன்னிப்புக்காக தான் நான் வந்தோம். ஐயோ, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். பழச மறக்காம நீங்க தான் அடிதடியில் இறங்க வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். தப்பு ஏன் மேல தானே. தம்பி, என்ன அடிதடின்னு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. இவங்களை எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதான் எனக்கும் தெரியல. ஏதோ பெரிய விஷயம் பேசணும்னு அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. உங்களை மாதிரி வெட்டியா சுத்துற ஆளுங்க இல்ல, ஊருக்காக டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு அனுப்பி வைங்க. சரி. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. வர ராமு. சார், நீங்க மணி மச்சான்னு சொன்னது கரெக்ட் தான் சார். எந்த மணி? யார் மச்சான்? கம் ஆன்.
உட்காருங்க மச்சான். சொன்ன கேளுங்க. உட்காருங்க நீங்க. ஐயா நான் சொல்றேன் நீங்க கேளுங்க. என்ன பண்ணி மச்சான் பண்றீங்க? நான் சொல்றது கேளுங்க. உட்காருங்க மச்சான். உட்காருங்க மச்சான். நீங்க உட்காருங்க. நல்ல குஷன் சீட் சார் ப்ளீஸ் உட்காருங்க சார். அட்டைய புடிச்சு மெத்தையில படுக்க வச்சா அது படுக்குமா? இல்ல இப்ப உட்கார வர பாருங்க. மன்னிச்சுங்க. நல்ல மச்சான். அப்படியே இருங்க. உட்கார்ந்து சீக்கிரமா உட்கார்ந்து. உட்காந்துட்டாங்க. ரெடி சார். என்ன அது? போலீஸ் மினிஸ்டர் வீடு கெட்டப்பே மாதிரி இருக்கு சார். இது அவருடைய செட்டப்புடைய இடம் சார். அந்த வீடு இல்ல. ஓ அதுக்கு தான் வர சொன்னாரா? ஜாலியா இருந்துட்டு போலாம். யோ டிஜிபி. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். சார் ஜாலியா இருக்கிறதுக்கு இங்க வந்தேன். என்ன ஜாலி? யார் ஜாலி? நான் ரொம்ப நாளா உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஒரு கோமாளிய எதுக்கு டிஜிபி ஆக்கணும் தெரியுமா? நான் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான். உன்னால முடியுமா முடியாதா? முடியாது சார். முடியும் சார். நாளைக்கு விடியறப்போ அந்த நெல்லிக்குப்ப நாடோடி கும்பல் அங்க இருக்க கூடாது சார். நாளைக்கு விநாயக சதுர்த்தி. அவன் கழுத்துல கல்ல கட்டி கொண்டு போய் கடல்ல போடு சார். பயமா இருக்கா எனக்கு? சார் எது நடந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் இருப்பேன். நாமளும் இருக்கணும். ஐயோ என்னடா இது? உன்னால ஓட முடியலன்னா நீ அங்கேயே நில்லு. பூசணிக்கா மாதிரி தொப்பையை வச்சுட்டு நீ எல்லாம் ஒரு பாதுகாப்பு. சார் நீங்க முன்னாடி ஓடுங்க சார். நான் பின்னாடியே வரேன். கணபதியே சரணம். பிள்ளையப்பா சரணம். மகா கணபதி. ஐயோ பிள்ளையாரப்பா, நீ பால் குடிச்சத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப எதுக்கு தும்பிக்கை ஆட்டுற? இதுவும் உன்னோட விளையாட்டா? காதுல இருந்து புகை வருது. பிள்ளையாரப்பா, இது நிச்சயமா நான் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். விநாயகனே வினை தீர்ப்பவனே. டேய் சரவணா, போலீஸே சீக்கிரம் வாடா, அற்புதம் பாடுறா. டேய் இவன் எங்க போனா? ஹலோ. சௌக்கியமா? லண்டன்ல இருந்து நேத்து தான் வந்தேன். கண்டிப்பா இன்னைக்கு பாக்குறேன். தேங்க்யூ. சார் திருநெல்வேலி ஃபேக்டரியில இருந்து ஃபோன். ஹலோ. ரெடி ஆயிடுச்சா? 500 லோடு ஸ்பிரிட் திருநெல்வேலி ஆண்டாள் டிஸ்டிலரிக்கு பில் பண்ண சொல்லுங்க. டிஸ்கவுண்டா? அது என்னோட பிஏ. குஞ்சில சார், குஞ்சிர பாதம் சொல்லுவான். திருநெல்வேலியா? என்ன அண்ணாஜி, எப்படி இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க பாஸுக்கு காசு ஒரு பிரச்சனையே இல்ல. எல்லாத்துக்கும் 10 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. உங்களுக்காகத்தான் 5 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. சிட்டி பேங்க் மதுரை. இந்தாங்க. மதுரையா? ஆமா. சொல்லப்பு, எப்படி இருக்கீங்க? மேனேஜரா? ஏய், இந்த உடையப்பன் பிஏ மேனேஜர்லாம் பேச மாட்டான். ஜெனரல் மேனேஜரை குடியா? ஏய், போட வைடா. டாடி, ப்ரோகிராம்க்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க ரெடியா? ஐஸ்வர்யா, போ வேண்டாம். ப்ரோகிராம் கேன்சல். ஐ அம் கரெக்ட். டாடி ப்ளீஸ். ப்ரோகிராம் 10 மணிக்கான கேட். சுரேஷ், சொல்லுங்க சார். இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்ல தானே துபாய் போற? ஆமா சார். அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்றேன் சார். ரவி சார், கனடாவுல இருந்து வர மிஸ்டர் டிசோசாவுக்கு அடியார் கேட்ல ரூம் போடு. சரிங்க சார். நீயே கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்து. ஓகே ஓகே. பிரசன்டேஷன்ஸ் எடுத்து வச்சாச்சா? ஆல்ரெடி உள்ள வச்சாச்சு மேடம். முதலாளி, உங்களுக்காக தான் காத்துன முதலாளி. உள்ள விட்டது. நான் உடனே மேடம். யோ வெளிய போயா. முதலாளி, நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்யுங்க முதலாளி. என்ன சொன்னாலும் செய்வாங்க. என்ன சொன்னாலும் செய்யா. முதல்ல வெளிய போயா. வெளிய போயா. வெளிய போ. வெளிய போய் வச்சுக்க முதலாளி. காலுக்கு சரி.
என்ன இருந்தாலும் ராமுக்கு பயங்கர தைரியம் தான்பா. நமக்கு தான் பேதி ஆகுது. இன்னையோட சகலமும் தீர்ந்து போச்சு. எனக்கு கை கால்லாம் ஒதுருதுப்பா. அட போன எனக்கு தலையே சுத்துது தெரியுமா? என்ன பைல்வான் ஒண்ணுக்கு போனோம். அதெல்லாம் ஏன் கேட்டிருக்க? குதிரை மேல பழிய போட்டு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? என்ன பிள்ளையாரப்பா காதுல விழுதா? விழுதுடா, நல்லா விழுது. பிச்சைக்கார பயலுகளா, நான் வெளியில வந்து உங்க எல்லாரோட தலையை எடுக்கிறேன்டா. இந்த பிச்சைக்கார பயலுக வாயிலிருந்து குடல் வரைக்கும் துணியை வச்சு அடைச்சிருக்கானுங்களே. ஐயோ, இவ்வளவு ஜனங்க போய்கிட்டு இருக்காங்களே, யாராவது ஒருத்தராவது வந்து என்ன காப்பாத்த கூடாதா? இந்த சேதுபதியும் பிள்ளையாவும் போலீஸ் இல்ல, புலியும் சிங்கமும் இந்த நாட்டுக்கே இப்ப தெரிய போகுது சார். கேர்ஃபுல்லா. என்னச்சுக்கா? ஒண்ணுல ஆடு. செமத்தியா இருக்குல்ல? ஆட்டம் தானே சார். இவ்வளவு சீக்கிரத்துல கணபதியை நாம மீட் பண்ணுவோம்னு நான் எதிர்பார்க்கல சார். நானும் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருச்சு. வாங்கடா, சீக்கிரம் வாங்க. வா போலீஸ், வந்து ஒரு குத்தாட்டம் போடு. படுபாவி டிஜிபி, என்ன வந்து காப்பாத்துவேன்னு பார்த்தா இங்க வந்து குத்தாட்டமா போடுற. சார் டிஜிபி நீங்க தான். அதுக்கு என்ன இது பப்ளிக் பிளேஸ் சார். சாரி. தலை 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 இந்த தலை இந்த. ஐயோ கடவுளே. சீக்கிரம் ஆடா, மூச்சு விட முடியல. அருமையா பண்ணிருக்கீங்க. என்ன மணி மச்சான்? என்ன மாப்பிள்ளை சௌக்கியமா இருக்கியா? மட்டும் அதிகாது என்ன உங்க தலைமையில தான் ஊர்வலம் நடக்குதா? தலைமை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வெங்காயம். எல்லாம் பிள்ளையாரோட அனுகிரகம் தான். கரெக்ட். இந்த பிள்ளையாருடைய அனுகிரகம் மட்டும் இல்லைன்னா மினிஸ்டர் மகா கணபதி உங்களை எல்லாம் தூக்கி கடல்ல போட்டிருப்பாரு. பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. நீதான் மினிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. ஆமாப்பா, நல்லா கேட்டுக்குப்பா. கேக்குதுடா பரதேசி, நல்லா கேக்குது. சில தத்ரூபமா இருக்க நீங்க பண்ணதா? ஆமாங்க, இதை பண்றது தானே எங்க குல தொழில். அதான் பிள்ளையாரே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. டிஜிபி, நான் உள்ள இருக்கிறத இப்ப தெரிய வைக்கிறேன்டா. பாரா, எவ்வளவு நேரம் தான் ஆட்டுறது பாரு. ஐயோ சேதுபதி சார். சேதுபதி வந்து புடியா? இப்பதான் தெரிஞ்சது சார். விட மாட்டான் இந்த சேதுபதி, விட மாட்டான். நல்லா புடிங்க. நீங்க சொல்ற எதையுமே விட மாட்டான் சார். ஐயோ, ஆட்ட விடாம புடிச்சுக்கிட்டானுங்களே. ஏண்டா இதான் உங்க வேலையா? சில கீழ் விழுந்துறது சரியா கட்டுறது இல்ல? கடவுளே, சாமி சிலைய சாதாரண கயிறுலையா கட்டுறது? ஸ்ட்ராங்கா கம்பியில கட்டுறா. இனிமே அப்படி கட்டுற சார். ஏய், கடல்ல போடுற வரைக்கும் தாங்கணும். நல்லா இறுக்கி கட்டு. சரி சார். லூசா மட்டும் இருக்க கூடாது. சரிங்க சார். ஏண்டா லூசு பசங்களா, உங்க மூளையில சந்தேகம்னு ஒண்ணு வரவே வராதாடா? அறிவு இருக்கா உனக்கு? எங்க வந்து பட்டாசு வெடிக்கிற? பிள்ளையார கண்ணில் போடுற மாதிரியா பட்டாசு வெடிக்கிறது? பிள்ளையாரப்பா, காலிப்பையில கண்ணையும் குத்திட்டியாடா. மச்சான் சூப்பர் மச்சான். சார், என்ன எக்மோர் ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு டெட் பாடி கிடக்குது சார். அது மினிஸ்டர் கணபதி சாரோட பாடியா இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். come on, let's go. நான் வெளியே வந்து உங்க 3 பேரையும் டெட் பாடி ஆக்குறேன்டா. அவங்க போயிட்டானுங்களே. இந்த நாட்டின் உயிர் துடிப்பே, தமிழ் முன்னேற்ற கழகத்தின் அணையா விளக்கே, இந்த மண்ணின் மைந்தனே, எனது வலது கையே, உன்னை இனிமேல் நான் எங்கே காண்பது, எங்கே காண்பது? சென்டிமெண்ட் ஓட்டுக்காக எப்படி அடிக்கிறான் பாரு ஸ்டண்ட். ஸ்டண்டோ மின்டோ. நாளைக்கு கணபதியுடைய டெட் பாடியை கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. இப்ப பாடிக்கு என்ன வழி? வேற வழியே இல்லைன்னு நீதான் டெட் பாடி. தலைவா 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 தலைவா, என் உயிரை நீதான் தலைவா. நீயே போனதுக்கு அப்புறம் இந்த உடல் எதுக்கு? பெட்ரோலை ஊத்தி அடிச்சு நான் சாக போறேன். நான் சாக போறேன். உங்க மேல ஊத்தி நான் சாக போறேன். இருக்கு சார், போனவரு போயிட்டாரு, நீங்களும் போயிட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை யார் சார் காப்பாத்துறது? என் தலைவர் கணபதியே போனதுக்கு அப்புறம் அப்புறம் என்னங்க தமிழ்நாடு? நான் போறேன் சுடுகாடு. நான் சாக போறேன். அவசரம் இருக்கு சார். என்ன மோப்பம் பிடிக்கிறாங்க?
பச்சை தண்ணி பெட்ரோல் பச்சை தண்ணி பெட்ரோலுங்க பச்சை தண்ணிங்க. கண்டுக்காத, நான் போலீஸ் மந்திரி, ஆனா உன்னை டிஜிபி அப்ப இது பெட்ரோல் தான் சார், பெட்ரோல் தான். வணக்கம். இந்த தேர்தலில் நாம ஜெயிக்கணும். அதுக்கு என்னென்ன தந்திரத்தை கையாள முடியும்னு பார்க்கணும். தலைவரே, எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா பணத்தை இறக்கணும். இது வரைக்கும் நம்ம கட்சிக்கு நிதி உதவி பண்ணிட்டு இருந்த உடையப்பா பணத்தை எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு எங்க போனார்னே தெரியல. ராமநாதபுரம் குண்டப்பா 500 கோடியை சரண்டர் பண்ணிட்டு அவர் இருக்கிற இடமும் தெரியல. எதிரிகளுக்கு கடத்துற புத்தி இவங்களை தவிர எவனுக்கு? நம்ம போலீஸ் மந்திரி மகா கணபதியோட மரணம் தான் இந்த எலெக்ஷன்ல நம்ம துருப்பு சீட்டு. ராஜு, ராஜு, என்ன பெத்த ராஜா, என்னால தாங்க முடியலையாப்பா. அப்பா இப்படி நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாருப்பா. காணாம போன எங்க அப்பா செத்துட்டாருன்னு எப்படி முடிவு பண்ணீங்க? அவரு எப்படி செத்தாருன்னு தெரியலப்பா. ஆனா உங்க அப்பா இப்ப உயிரோட இல்ல. டெத் சர்டிபிகேட் கூட டிஜிபி கொண்டு வந்துட்டாரு. அவரோட ஆத்மா சொர்க்கத்துல சாந்தி அடைஞ்சிருச்சு. நேரா பார்த்த மாதிரி சொல்றேன், அங்கேயே போயிட்டு வந்துட்டானா? அப்பா இறந்த துக்கத்தை உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த தொகுதியில உன்னை வேட்பாளரா போட்டிருக்கேன். அதான் உங்க அப்பாவோட கடைசி ஆசை. அது எனக்கு தேவையில்ல. இத்தனை வருஷமா எங்க அப்பா கூட நடந்திருக்க. சாக்கடை விட கேவலமானது உங்க அரசியல். எங்களை சாக்கடைன்னு சொல்றியே, நீ மட்டும் சாக்கடையில இருக்கிற பொண்ணத்தானே காதலிக்கிற? காதலிக்கிறது மட்டும் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளும் அவதான். அவளை பத்தி பேச வேண்டாம், அது என் சொந்த விஷயம். அவன் போனா போட்டும் தலைவரே. அமெரிக்காவில இருந்து ரிட்டர்ன் வந்த உங்க பையன் சுந்தரராஜன் நிக்க வைங்க, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். ஆமா தலைவரே. ஐயோ, சூப்பர் ஐடியா தலைவரே. உங்க பையன் மினிஸ்டர் ஆயிட்டா தமிழ்நாட்டோட கலரே சேஞ்ச் ஆயிடும். ஈஸ்ட்மன் கலர் ஆயிடும். அது கரெக்ட். ஆனா அவன் இன்னும் பால் மனம் மாறாத பச்சை புள்ளையா. அமெரிக்காவில் அவன் பேர்ல 10 கிரிமினல் கேஸ் இருக்கு, 15 பொம்பளை கேஸ். மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள நண்பர்களே, வாலிபர் தோழர்களே, நமது தலைவரின் அருமை முதல்வர், நமது மாந்தோப்பு தொகுதியின் வேட்பாளர் திரு சுந்தரராஜன் அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ஓட்டு தேர் சின்னத்துக்கு, உங்கள் ஓட்டு சுந்தரராஜனுக்கு. நான் தலைவரின் மகன் தான், ஆனால் எனக்கு அரசியலே தெரியாது. நாட்டை காப்பாற்றுவதற்கு அரசியல் தெரிய தேவையில்லை என்று என் அப்பா அடிக்கடி கூறுவார். ஆனா அரசியல்வாதிக்கு என்ன தெரியணுங்கிறதையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் அமெரிக்கா, ஜப்பான், லண்டன், இத்தாலி, வெஸ்ட் ஜெர்மனி போன்ற நாடுகளை எல்லாம் சுற்றி விட்டு இங்கு வந்திருக்கிறேன். நான் மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணா இந்த நாட்டுல புவர் பீப்பிள்ஸ், ஸ்லம் ஏரியா எதுவுமே இருக்காது. ஜல்லடை போட்டு சரித்தால் கூட ஒரு ஏழை கூட இங்கு கிடைக்க மாட்டார்கள். இங்கு இருக்கும் குடிசைகளை எல்லாம் புல்டோசர் வைத்து இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கே பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்களை எல்லாம் கட்டி நான் சேல் பண்ணி விடுவேன். அப்ப அங்க இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் என்ன வழி? அவங்கள குப்பை லாரியில அள்ளி கொண்டு போய் ஊருக்கு வெளியில கொட்டிடுவேன். ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. தமிழ்நாட்டுல இனி ஏழைகளே வேண்டாம். அமெரிக்காவை போல அழகான கண்ட்ரியா நான் ஆக்கிடுவேன். அதுக்காகத்தான தலைவர் மகனை நுப்பாட்டி இருக்காரு. நான் ஜெயிச்சா இங்க இருக்கிற எல்லா பொம்பளைகளுக்கும் அமெரிக்காவில இருந்து 3 கப்பல்கள்ல ஜட்டிகளையும் பிராக்களையும் கொண்டு வந்து அதையெல்லாம் உங்களுக்கு இலவசமா கொடுத்து உங்களை எல்லாம் வெள்ளைக்காரிகளா நான் நடத்துவேன். அப்போ பொம்பளைங்கள துணி இல்லாம நடக்கணுமா? அதுல என்ன தப்பு இருக்கு? துணி இல்லாம நடக்கிறது தானே இப்ப ஃபேஷன். அத கண்ணால பார்த்துட்டு கட்டையில போடா போகுது. கேட்டீங்களா? அவங்க சொல்லுறது கேட்டீங்களா? பாடி பயிலுங்க நம்ம கலாச்சாரத்தையே சீரழிக்க பாக்குறானுங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க அமெரிக்க பொம்பளைங்க மாதிரி சட்டியோடையும் பிராவோடையும் திரியணுமா? இந்த மாதிரி அசிங்கமான பசங்க ஆட்சிக்கு வராம தடுக்கணும்னா அவங்க தேர் சின்னத்தை நம்ம கயிறு சின்னத்தால கட்டி போடணும். நன்றி 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 நன்றி. கல்யாணமான பொம்பளைக்கு தாய் கயிறு, பச்சிளம் குழந்தைக்கு தொட்டில் கயிறு, தோரணம் கட்டுறதுக்கு சணல் கயிறு, கிணறுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு தாம்பு கயிறு, இப்படி எத்தனையோ முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம கயிறு தேவைப்படுது. தூக்கல தொங்குறதுக்கு கயிறு தானே தேவை. இந்த தொகுதியில் தமிழ் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதால் என் மகன் சுந்தரராஜை இந்த கட்சிக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். தலைக்கு 100 ரூபா வச்சாலும் கூடி இருக்கிற கூட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். தலைவர் இந்த மீட்டிங்கை வச்சு 5 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காரு. அதுல 1 கோடி போக மீதி 4 கோடியில உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல.
சுந்தர்ராஜை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். காரணம் அவன் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. ஏன்னா ஊழல்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக வேண்டிய என் அருமை சகோதரன் மகா கணபதியின் அகால மரண செய்தி கேட்ட உடனேயே நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுரத்தின் மேலே ஏறி வந்தறிவித்தான் என் மகன். ஏப்பா அப்படி அநியாயத்துக்கு புழுகுற? ரெட்டை கோபுரம் இடிஞ்சு 8 வருஷம் ஆச்சு. இவங்க பையன் அதுல ஏறி சொன்னேங்கிறான். இந்த பரதேசி பையன் ஏறிடுவான்னு பயந்துதான் அது 8 வருஷத்துக்கு முன்னாடி இடிஞ்சிருச்சு போல. அந்த அளவுக்கு மகா கணபதி மேல பாசம் வச்சிருந்தவன் தான் என் புள்ள சுந்தர்ராஜன், உங்க தொண்ட சுந்தர்ராஜன். அமைதி அமைதி. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கணபதி மாமா இறந்துட்டாரு அப்படிங்கிற துக்க செய்தியை கேட்டு என் பையன் சாப்பிடாம பட்டினி கிடந்ததை பார்த்து ஜார்ஜ் புஷே பயந்து போய் அவருடைய சொந்த பிளைட்லயே இவனை இங்க அனுப்பி வச்சிட்டாரு. ஐயோ ஐயோ, இதை விட நீ என்ன கொண்டே போட்டிருக்கலாம்ப்பா. அது மட்டுமல்ல, அவனுடைய முகம் அழுது அழுது வீங்கி இருந்தது. பாருங்க, அது அழுது வீங்கினது இல்ல, அடிச்சு வீங்கினது. மகா கணபதி விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடர்வதற்கு மிகச் சரியான ஆளு என் பையன்தான். அதுக்காக இவனை நாம ஜெயிக்க வச்சே ஆகணும். இவனுடைய வெற்றியில் தான் மகா கணபதியினுடைய ஆத்மா மகா கணபதியினுடைய ஆத்மா சொர்க்கத்தில் சாந்தி அடையும். சோடா போடா. இந்த தொகுதியில் தமிழ் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக. ஏன் சார் இவரையும் உள்ள வச்சு பூட்டி இருந்துங்கிறீங்களா? நியாயமா அதைத்தான் பண்ணணும். இந்த கோமாளி பயலுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்களா? சார் எங்கயா உள்ள இருக்காரு சார்? யாரும் பார்க்கலையா? எங்க 2 பேரை தவிர ஒரு புழு பூச்சி கூட தெரியும். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த இடம் தெரியாது சார். நீ சொல்லாம இருந்தா போதும்.